அட சிறுசு, இவன் எங்க காணாமையே போயிட்டான்? நான் இங்க இருக்கேன். நான் இங்க இருக்கேன். ஓ, நான் எங்க இங்க இருப்பேன். இங்க இருக்கேன் பாருங்க. இங்க இங்க இங்க. ஜிங்காலாலா சொல்லு. உர் உர். டீமேக்ஸ் உங்களை பிடிக்க பாக்குறாங்க. டீம் ஏல இருந்து இசட் வரைக்கும் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சிலையோட பார்ட்ஸை எடுக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. 3 பார்ட்டா உடைஞ்சு போன சிலைய நீங்க எதுக்காக எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த சிலையில இருக்கிற பவர் நம்ம கிட்ட இருக்கிற பவரை இன்னும் அதிகமாக்கிடும். அதனால அத 3 பார்ட்டா உடைச்சு சிட்டியில 3 இடங்கள்ல வச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் அதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை எடுக்க போறேன். டீம் எக்ஸால என்னோட மைண்ட் மேஜிக்கு போட்டி போட முடியாது. அட சிறுசு, இது என்ன புது தலைவலியா இருக்கு? இல்ல இது வேற தலைவலி. தலைவலிய பத்தி எல்லாம் அப்புறமா யோசிச்சுக்கலாம். முதல்ல நாம இவங்களை பிடிச்சே ஆகணும். அந்த சிலை கிட்ட மட்டும் நெருங்க விடக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? மணி, அவங்கள யாரும் தப்பிச்சிட கூடாதுமா. நான் அந்த பூல்காரனை பாத்துக்கிறேன். நீ ரோட்ல இருக்கவங்கள பாத்துக்கோ. நான் எப்படிமா இந்த இடத்துக்கு வந்து? ஜிங்காலாலா காப்பாத்துங்க. முட்டாள், அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நான் நினைச்சேன் அது நீங்க தானே. பயப்படாதீங்க ஜிங்காலாலா, இதோ நான் வந்துட்டேன். என்ன காரியம் பண்ண? இது சிலந்தி வலை. இத சிலந்திங்க தான் விலக்கி விடும் ஜிங்காலாலா. அவ்வளவு சீக்கிரமா உன்னை தப்பிக்க விட மாட்டேன். என்ன புரிஞ்சுதா? உடனே கிளம்புங்க, சிலையை எடுங்க. அங்க பாருங்க, அவங்க அந்த சிலையை எடுக்க போறாங்க. வாங்க.
ஷபாஷ், கமான். எதிரிங்க முகத்துல கரிய பூசுவேன். என் பேரு தான் ஜிங்கலாலா. இது என்னோட நிழல். அவங்க சிலையை எடுத்துட்டு போறாங்கம்மா. சிறுசு, நம்ம அந்த ஜிங்காலாலாவை அடிக்கும் போது அவன் நம்ம கைக்கு மாட்டவே இல்லையே, ஏன்? அவன் நம்ம கூட மைண்ட் கேம் விளையாடி இருக்கான். அது எல்லாமே ஹாலோகிராஃபி மிஸ்ட்ரி. ஆனா உண்மையானவன் ஒருத்தன் தான். முதல் முறையா டீம் எக்ஸ் ஒருத்தங்கிட்ட ஏமாந்துருச்சு. என்ன புரிஞ்சுதா? இன்றைய முக்கிய செய்தி, டீம் எக்ஸ் தோத்தது. டீம் எக்ஸுக்கு ஏற்பட்டது முடிவு. நேற்று நடந்த சண்டையில் டீம் எக்ஸ் தோற்று போய் விட்டார்கள். இப்பொழுது அவர்களுடைய நிலைமை என்னவென்று யாருக்கும் தெரியவில்லை. அவர்கள் இப்பொழுது எங்கே? இங்க வாங்க, இங்க வாங்க. முதல் தடவையா டீம் எக்ஸுக்கு தோல்வி. அவங்க மான கப்பல் ஏறிடுச்சு. ஜிங்கலாலா சிட்டியோட வாழ்க்கைக்கு போட்டா பூட்டு, டீம் எக்ஸுக்கு பெருசா தந்தா லட்டு. இதெல்லாம் எப்படி நடந்தது அது நான் சொல்றேன். அதுவும் முதல் தடவையா நம்ம சேனல்ல இந்த ஏரியாவுல பாத்தீங்கன்னா. இவரு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காரு. என்ன புரிஞ்சுதா? இங்க வாங்க. யார் அதிகமா பேசினா? இப்பதான் பாதி பேசியிருக்க. கண்ணு தானே ராஜாவன் நினைச்சுக்கிறவன் அவன் ஒரு கூஜா. சிலைகள் திருட்டு போயிருக்கு. டீம் எக்ஸால எதுவும் பண்ண முடியல. டீம் எக்ஸ் கிட்ட இல்ல பலம், அதனால அவங்க வாழ்க்கை அலங்கோலம். ரொம்ப அவமானமா இருக்குப்பா. அவர் சொல்றதும் உண்மைதானே. ஏன்னா நம்ம தோத்து போயிட்டோம். அதனால நாம அவனை எப்படியாவது ஜெயிச்சாகணும் சிறுசு. இது அவ்வளவு ஈஸிலாம் கிடையாது. ஜிங்காலால் ஹுரூர் கிட்ட சூப்பர் பவர்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன புரிஞ்சுதா? அதனால என்ன, நாமளும் சூப்பர் ஹீரோஸ் தான். ஆனா அவங்க கிட்ட இருக்கிற பவர்ஸ் எதிர்க்கிறதுக்கு நம்ம கிட்ட சூப்பர் பவர்ஸ் இல்லம்மா. அதுக்காக கண்ணத்துல கைய வச்சுக்கிட்டு நம்ம சும்மா உட்கார முடியுமா? இல்ல, இதுக்காக ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும். நானே அமைதியா இருக்கல, நீயும் கொஞ்சம் அமைதியா இரு. டாக்டர் பாலு யாரு மேல இவ்வளவு கோவப்படுறாரு? சரி வாங்க போய் பார்க்கலாம். அப்ப நானும் சும்மா இருக்க மாட்டேன். எப்பவும் நானும் சும்மா இருக்க மாட்டேன். வாய மூடு. இங்க வா, இங்க வா, இங்க வா. இங்க வா, இங்க வா. நீ எனக்கு அண்ணன் கிடையாது, என்னோட எதிரி. நீ என் அண்ணன் கிடையாது. நீ யாரோ? டீம் எக்ஸோட பேரை நீ கெடுத்திருக்க. நான் என்னோட வேலையை தான் செஞ்சிருக்கேன். இதுக்கப்புறம் உன் முகத்தை என்கிட்ட காட்டாத. நீ என்கிட்ட உன் முகத்தை காட்டாத. இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா. ஏன் அண்ணா, இது மீன் மார்க்கெட்ல சண்டை போடுவாங்களே அந்த மாதிரி இல்ல? நீங்க எதை ஆலமரம் நினைக்கிறீங்களோ அது பாக்கு மரம். ரெண்டு பேரும் கொஞ்சம் நகர்ந்து போங்க, அப்பதான் காத்து வரும். கைத்தட்டல்ஸ். அமைதி. இங்க வா. பனானாவை தேனுன்னு நினைக்காத. தேங்காய் சாப்பிட்டா அதை உடைச்சி சாப்பிடு. எங்க அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வராத. என்ன புரிஞ்சுதா? குழந்தைங்களுக்கு போய் தாலாட்டு பாடு. அதுக்காக நீயே அழாத. நீ செஞ்ச காரியத்துக்கு என்ன இனிமே அண்ணன்னு கூப்பிடாத. இந்த ஏரியாவோட அமைதியை நான் கெடுக்க விட மாட்டேன். அப்படி செய்ய முயற்சி பண்ணா நான் தடுத்து நிறுத்துவேன். ஆமா பாஸ், டீம் எக்ஸ் நமக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு முறை தோத்துட்டாங்க. அதுக்காக எப்படியா? ரொம்ப பன்றி. அண்ணன் கூட தான் கிரிக்கெட் டீம்ல ட்ரைனர் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாரு. ஆனாலும் அண்ணன் இப்ப கூட ஜிம்ல ட்ரைனரா தானே இருக்காரு. என்னப்பா, என் மானத்தை பட்டோன்னு நினைச்சியா? இப்படி காத்துல பறக்க விடுற? இல்லண்ணே, நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்தேனே. ஏய், டீம் எக்ஸ் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் தோத்துதான் போவாங்க. ஜிங்காலால் மோமோ இன்ஸ்டிடியூட்ல இருந்து சூப்பர் பவரை கத்துக்கிட்டாங்க. மோமோ டிம்சம் இன்ஸ்டிடியூட்டா? ஆமா, நாங்க படிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஜிங்காலால் தான். அவனுக்கு மைண்ட் மேஜிக் தெரியும். அவன் இன்ஸ்டிடியூட் சேர்ந்தவனால தான் தோக்கடிக்க முடியும். அது நீங்களும் தானே? ஆமா, நான் ஜிங்காலால் மாதிரி ஹை லெவல் எதுவும் பண்ணலையே. அப்படின்னா அங்க இருந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா ஜிங்காலாலாவை தோக்கடிக்க முடியுமா? ஆமா. அப்படின்னா நாம அங்க ட்ரைனிங் எடுத்து தோல்விக்கு பதிலடி கொடுப்போம். அது வந்து இவன் என்ன சொல்ல வரானா, டீம் எக்ஸ் தோக்கடிச்சதுக்கு நம்ம பழி வாங்கணுமா? இங்க வா. டீம் எக்ஸ் தோக்கடிச்சதுக்கு டீம் எக்ஸ் பழி வாங்க. நீங்க யாரு? நாங்க தானே டீம் எக்ஸ். ஹனி இருக்கிற வரைக்கும் நாம இந்த ரகசியத்தை ரொம்ப நாளைக்கு மறைச்சு வச்சிருக்க முடியாதுமா. நாம தான் டீம் எக்ஸ். அதனால நாம தான் மைண்ட் மேஜிக்க கத்துக்கிட்டு அந்த ஜிங்காலால பிடிக்கணுமா.
ஆனா அந்த இன்ஸ்டிடியூட் எங்க இருக்கு? மலை உச்சியில ட்ரிபிள் ஃபைட் கிராமத்துல. அந்த பூமி தான் எங்க அம்மா. ஆனா உங்க அம்மாவோட பேரு, அதாவது அந்த கிராமத்தோட பேரு நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே. அத கேள்விப்பட்டுக்க கூட மாட்டீங்க, ஏன்னா அந்த கிராமத்தோட பேரு மேப்ல கூட இல்ல. ஆனா நாங்க எப்படி அங்க போறது? என்னோட மேஜிக் மூலமா உங்களை அனுப்பி வைக்கிறேன். ஆனா அந்த இடம் ரொம்ப ஆபத்தானது. ஆமா பாஸ், ஆபத்தோட விளையாட தான் நான் இருக்கனே. நானும் கூட போறேன். சரியா சொன்னீங்க. இவர் டீம் எக்ஸ்லயே இருப்பாரு, இவங்களுக்கு நண்பரா கூட இருப்பாரு. இவங்க கௌரவத்துக்காக அண்ணன் என்ன வேணாலும் செய்வாரு. ஆமா பாஸ், இந்த அண்ணனுக்காக என் அன்பு தம்பி இவனும் கூட வருவான். நானா அண்ணன் நான் வந்து என்ன பண்ண போறேன்? நீங்க தனி ஒரு ஆளே போதானே? ஏய், சீக்கிரமா சொல்லுங்க, யார் அங்க போக போறீங்க? நாங்க 4 பேரும் தோத்தாராம், அப்புறம் கிட்கிட். ரெடி, அகடம் பகடம் பம்பே போர். இவங்களை ட்ரிபிள் ஃபைவ் கிராமத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரு. அராசக, இந்த கிராமம் எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா, இப்ப இந்த மோமோ இன்ஸ்டிடியூட் எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ணா, இந்த மோமோ டிம்சம் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்கு? என்னமோ மறைஞ்சிட்டாரு. இந்த மோமோ டிம்சம் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்கு? இந்த மோமோ டிம்சம் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்குன்னு தெரியுமா? இந்த மோமோ டிம்சம் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கிராமத்துல இருக்கிற எல்லார்கிட்டயுமே சூப்பர் பவர் இருக்கு போல இருக்கேம்மா. யாருமே ஏன் அட்ரஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்க? I know where is Momo Dinson Institute. Come with me. Give me your money. அண்ணா, இந்த 3 பேர் 6 பேர்கிட்ட திருட வந்திருக்காங்க. இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லனே. அதான் இவங்க நியாயத்தை எடை போட்டு பாக்குறதுக்காக நாங்க இருக்கோம்ல. என்ன புரிஞ்சுதா? சிறுசு, இவங்களுக்கு மேஜிக் தெரியும். அப்ப இவங்க தான் குருவா இருக்கணும். ஆமாப்பா, இவன் குரு கிடையாது, இவன் ஒரு வெத்து வெட்டு. இவனை நான் பாத்துக்கிறேன். நிறுத்துங்க. அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. இங்க இருக்கிற ரவுடி பசங்களுக்கும் மேஜிக் தெரியுங்கிறது எங்களுக்கு தெரியாது சார். இவங்க ரவுடிங்க கிடையாது, இந்த இடத்தோட பாதுகாவலர்கள். உங்க எல்லாரையும் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. இந்த கிராமத்துக்கு உங்களுக்கு வர தகுதி இருக்கா இல்லையான்னு. இப்ப சொல்லுங்க, மோமோ டிம்சன் இன்ஸ்டிடியூட் பத்தி எதுக்காக நீங்க விசாரிச்சீங்க? நாங்க மைண்ட் மேஜிக் கத்துக்கணும். உங்களால கத்துக்க முடியாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, எங்க இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த 3 ரொம்ப நல்ல பசங்க மைண்ட் மேஜிக்க தன்னோட யூஸுக்காக கத்துக்கிட்டாங்க.
இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும், அதாவது அவங்க கிளிம்பிளிட்டன்ஸோட மொத்த பவருமே தந்திர மந்திரங்கள் எல்லாத்தையுமே ஒரு சிலைக்குள்ள மறைச்சு வச்சுட்டாங்க. அந்த சிலையோட கிளவுஸ் அப்புறம் ஹெட் யுனானி ட்ரெஸ்ல அவ்வளவு பவரும் இருக்கு. ஒருவேளை அந்த மூணு ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா அவங்களே இந்த உலகத்துல மிகப்பெரிய சக்திசாலியாவும் மைண்ட் மேஜிஷியனாவும் ஆக்கிடும். அந்த சக்தியை தவறான வழியில பயன்படுத்த கூடாதுன்னு குருஜி என்ன பண்ணாருன்னா தன்னோட மேஜிக் தாக்குதல்னால அந்த சிலைய 3 துண்டாக்கி உலகத்தோட வெவ்வேறு பகுதியில வச்சுட்டாரு. ஒருவேளை அந்த 3 சிஷ்யர்களும் 3 பாகத்தையும் ஒன்னா சேர்த்துட்டாங்கன்னா அவங்கள தோக்கடிக்கிறது முடியாத காரியமாயிடும். ஒருத்தன் அந்த இன்ஸ்டிடியூட்டையே கைப்பற்றணும்னு நினைக்கிறான். அதனால வெளியில இருந்து வர யாருக்குமே மைண்ட் மேஜிக்கை கத்து கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அதனாலதான் நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இங்க இருந்து நாங்க மைண்ட் மேஜிக் கத்துக்கிட்டு ஒரு தப்பான ஆளை பிடிக்க போறோம். அண்ணா, இந்த கிழிஞ்சு போன பழைய ஆளுகிட்ட அட்ரஸ் கேட்க வேண்டியதானே? என்னது கிழிச்சு போன பழைய ஆளா? நான் தப்பா எடுத்துக்கிட்டேன். நீங்க முதல்ல எங்களுக்கு மோமோ ட்ரீம்ஸ் இன்ஸ்டிடியூட்டோட அட்ரஸ் சொல்லுங்க, அப்புறம் நீங்க தப்பா நினைச்சுக்கோங்க. ஓகே சார், நான் உங்களுக்கு பலகாரம் செஞ்சு கொடுப்பேன். அதுக்கான பணத்தை உங்ககிட்டயே வாங்குவேன். அதை வச்சுக்கிட்டே வீட்டுக்கு தேவையானதை வாங்குவேன். அதுக்கப்புறம் 2 தட்டு சாப்பாடு கேட்பேன். இவன் சரியான ஃபாஸ்ட் ஃபுட் காரனா இருப்பா போல இருக்க. என்ன பிடிச்சதா? நான் தப்பா நினைச்சுக்கிட்டப்பா. அண்ணா, இவங்க வீட்ல இருக்கவங்களுக்கு கஷ்டமா இருக்காதே? இவர் பேசுறது ஒவ்வொன்றையும் தப்பா எடுத்துக்கிறாரு. இங்க பாருங்க, இப்ப நம்ம கிட்ட நேரம் இல்ல. நம்ம ஏரியா ஆபத்துல இருக்கு. நம்ம ஒரு மனுஷனோட சக்தியை அழிக்க கத்துக்கணும். நம்ம நகரத்தை ஆபத்துல இருந்து காப்பாத்தணும். உங்களுக்கு அட்ரஸ் தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லன்னா நாங்க வேற யார்கிட்டயாவது கேட்டுக்கிறோம். உங்களை பாக்குறதுக்கு நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. என் கூட வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். இவர் எங்க கூட்டிட்டு போறாருன்னு தெரியலையேமா. ஆமா பாஸ், இவரு நம்ம கிட்ட இருந்து பணத்தை கறக்காம விட மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் கடைக்கு கூட்டிட்டு போறாரு. அவர் தப்பா எடுத்துக்க போறாரு. இந்த கதவுக்குள்ள நுழைஞ்சு நாம எப்படிப்பா மலைக்கு வந்தோம்? என்ன மேஜிக்கலா இருக்கு. என்ன புரிஞ்சுதா? ஒரு பக்கம் பனி, இன்னொரு பக்கம் பாலைவனமா? மாமா டிம்சன் இன்ஸ்டிடியூட்டுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். அண்ணா, ஏதோ ஆசிரமத்துல நுழைஞ்ச மாதிரி இருக்கே. சார், நீங்க இங்க ஆசைப்பட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சார். எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. ஒரு ஆக்கா நூடுல்ஸும் ஒரு மஞ்சூரியனும் கொடுக்கறீங்களா? நான் தப்பா எடுத்துக்கிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க உங்களுக்கு பெரிய ஆர்டராவே கொடுப்போம். முதல்ல எங்களுக்கு குருவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஆமா, உங்களுக்கு என்ன புரியுதா இல்லையா? நான் தான்ப்பா குரு. ஏற்கனவே டைம் பாஸ் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல கிண்டல் பண்ணாம ஒழுங்கா சொல்லுங்க. என்னது கிண்டலா? அட, நீங்க இதுல குதிக்க போறீங்களா? இதெல்லாம் செய்யறதே எங்க எக்ஸிபிஷன்லயே பாத்துருக்கோம். அண்ணா, இதெல்லாம் சரியான இடம் கிடையாது. நான் ரொம்ப அதிகமா தப்பா நினைச்சுக்கிட்டேன். என்னோட கையை பிடிச்சுக்குங்க. இதுதான் மான்சிக் சக்தின்னு சொல்லுவோம். எங்களுக்கு வேர்ல்ட் டூர்லாம் போக வேண்டாம். ஜிங்கலாலாவை நாங்க பிடிக்கணும். இந்த வான்சிக் சக்தியை வச்சு நாங்க நூடுல்ஸ் பண்ண போறோம். ஐயா, வாயை மூடுங்க, நான் சொல்றது கேளுங்க. இதுதான் மைண்ட் மேஜிக். ஆனா உங்களால ஒரு காரியமும் பண்ண முடியாது. இந்த கலையை மதிக்க தெரியாதவங்க, அதுக்கு மரியாதை கொடுக்காதவங்க, அவங்களுக்கு மைண்ட் மேஜிக்ல கத்து கொடுக்க முடியாது. அண்ணே, இது ரொம்ப வித்தியாசமான டெக்னிக்கா இருக்கும் போல.
இந்த மூளையோட சக்திக்கு தான் ரொம்ப பவர் அதிகம். ஆனா நீங்க எல்லாருமே மைண்ட் மேஜிக் கத்துக்கிறதுக்கு லாய்க்கே இல்லாத ஆளுங்க. நான் தான் தப்பா நினைச்சுக்கிட்டேன். இல்ல தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. இங்க இருந்து வெளியில போங்க. எங்களுக்கும் பிடிவாதம் இருக்கு. மைண்ட் மேஜிக் கத்துக்காம நாங்க இங்க இருந்து போகவே மாட்டோம். இது வரைக்கும் யாரும் நம்மளை இவ்வளவு அசிங்கப்படுத்துறது இல்ல. என்ன புரிஞ்சுதா? நான் நிறைய முறை அசிங்கப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு முதல் முறையா மேஜிக்ல அசிங்கப்பட்டிருக்கேன். நம்ம எப்படியாவது குருஜியை சமாதானப்படுத்தணும். முதல்ல அவரோட கோபம் குறையட்டும், அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம். என்ன புரிஞ்சுதா? சிறுசு, நாம ஒரு மஞ்சோ சூப் குடிப்போமே. நம்ம மைண்டுக்கும் ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அந்த கடையிலயே கூல்டா இருக்கு. நாம அங்கேயே போவோம். ஜிங்காலாலா உர் உர் நகரத்தோட செக்யூரிட்டி சிஸ்டத்துல கரிய பூசிட்டோம். என் பேரு ஜிங்காலாலா. இன்னைக்கு சிலையோட அடுத்த பாட்டை எடுத்துட்டு போறேன். 15 நாளைக்கு அப்புறம் இந்த சிலையோட தலைய தூக்கிட்டு போறேன். தடுக்க முடிஞ்சா எங்க தடுத்து பாருங்க, பார்க்கலாம். இதோ பாருங்க, இது ஜிங்காலாலாவோட பவர். அந்த சிலையும் பறக்குது, ஒண்ணுன்னா சேர்ந்துகிட்டு இருக்கு. சிலையோட 2 பார்ட் போயிடுச்சு, இப்ப தலை மட்டும் தான் இருக்கு. ரொம்ப ஜாலியா பீச்சில் படுத்துக்கிட்டு சன் பாத் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த டீம் எக்ஸ் எங்க இருக்காங்கன்னு தெரியல. இந்த ஏரியாவுக்கு தெரியணும். டீம் எக்ஸ் இங்க வாங்க, நகரத்தோட மானத்தை காப்பாத்துங்க. எனக்கு பதில் சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க, எனக்கு பதில் வேணும். சீக்கிரமா எப்படியாவது குருஜி கிட்ட இருந்து மைண்ட் மேஜிக்க கத்துக்கணும். அதுவும் 15 நாளைக்குள்ள. ஜிங்கா கையில முழு சிலையும் கிடைச்சிருச்சுன்னா அவனோட பவர் அதிகமாயிடும். கதவை தரங்க. இங்க என்னமா நடக்குது? என்னன்னு தெரியல. கதவு வேற திறந்திருக்கு. வாங்க உள்ள போலாம். ஒருவேளை இது அவங்களாதாமா இருக்கும். குருஜி சொல்லிக்கிட்டு இருந்தாருல, அவங்கதான். இவதான் இன்ஸ்டிடியூட் அடைய ஆசைப்படுறா போல இருக்குமா? பசுமை வந்துடுச்சு. மொத்தமா அழியறதுக்கு கருமை நிறம் சூழ்ந்துடுச்சு. பசுமை எப்பவும் கருமை நிறம் ஆகாது. ஆமா, எப்படி இருக்க குழந்தை? ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த வயசான கிழவனை இப்பதான் சந்திக்கணும்னு தோணுச்சா? நீ இல்லாம இந்த வீடே சந்தோஷமே இல்லமாயிடுச்சு. ஆமா, நீ எப்படி இருக்க? குருஜி, இவங்க உங்களோட பொண்ணு கிடையாது. இவ பசுமை நம்ம இன்ஸ்டிடியூட்ட அடைய வந்திருக்கா. நான் தப்பா நினைச்சிட்டேன். அத விட்டு தள்ளு. இந்த பசுமையோட ஞாபகம் வந்தா அதெல்லாம் கருமை. இனிமே இந்த இன்ஸ்டிடியூட் என்ன ஆக போகுது தெரியுமா? மனிதர்களோட சக்தியை பயன்படுத்தி உன் மூளை ஆட்டம் காண போகுது. எப்பவாவது திடீர்னு ஏதாவது ஒண்ணு ஆயிடுற. ஓ அப்படியா? அதனாலதான் திடீர்னு ஃபாஸ்ட் ஃபுட் காரங்க மாதிரி இவர் மாறிடுறாரா? நான் எப்படி இருந்தாலும் சரி, என்னோட இடங்களை என்னால பாதுகாக்க முடியும். இந்த பசுமை எல்லாத்தையும் கருமையாக்க போறா. நிறுத்து, இல்லன்னா உன்னை நான் வேரோட அழிச்சிருவேன். நம்ம குருஜிக்கு உதவி பண்ணி ஆகணும். பசுமையே,
நாங்க உங்களை இப்ப காய விட போறோம். என்ன புரிச்சுதா? ஆமா பாஸ், இவங்க கெப்பாசிட்டியோட எக்ஸ்ட்ரா ட்ரை பண்றாங்க. 2 பேர் முன்னாடி 2 பேர் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுங்க. இந்த பசுமையை யாராச்சும் சேர்ந்தனா எல்லாம் தூள் தூளாயிடும். அவங்கள புடிங்க. இத நம்பவே முடியலையே. அட, உங்க அடி ஒவ்வொன்னு இடி போல விழுதுப்பா. அட, நாங்கெல்லாம் பூனைக்கு பிறந்தவங்க. ஓடுங்க. இந்த கேப், ஹேட், கிளவ், Dressோட பவர்ஃபுல். இது ஸ்பெஷலான திங்ஸ். இத மாட்டிக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த பொருள் எல்லாமே தன்னோட போர் வீரனை தேர்ந்தெடுக்கும். அதாவது உங்களோட எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா இருக்கு. சொல்லுங்க, இப்ப எதுக்காக ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? குருஜி, ஜிங்காலாலா ஹூர் எங்க மொத்த செட்டையும் பயமுறுத்தி வச்சிருக்கான். அவன் ட்ரைனிங் எடுத்தது இங்கதான். அவனை பிடிக்கிறதுக்கு நாங்க கண்டிப்பா இங்க கத்துக்கிட்டே ஆகணும். ஜிங்காலாலா உரு இந்த இன்ஸ்டிடியூட்டோட விதிமுறையவே மீறிட்டான். மைண்ட் மேஜிக்கை தவறான வழியில பயன்படுத்தினா அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறேன். ஐயங்குங்க 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 டன். ஆனா நம்ம எல்லாரையும் காலைல வர சொல்லிட்டு இவர் என்ன தூங்கிட்டு இருக்காரு? நான் தப்பா எடுத்துக்கிட்டேன். நான் ஒன்னும் தூங்கிக்கிட்டே இல்ல, நான் ஆழ்ந்த தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குருஜி, அவன் பேசுனதை பெருசா எடுத்துக்காதீங்க. நாங்க என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க. ஸ்வெட்டர் பண்ணுங்க, குளிர்காலம் வர போகுது. அதனால ஸ்வெட்டர் நல்ல சேல்ஸ் ஆகும். அதோட மஃப்ளர் போர்வையும் செஞ்சிருங்க. என்னப்பா அது, மறுபடியும் இவங்க ட்ரைனிங் மேல இருந்து கீழே விழுந்துடுச்சு. கொஞ்சம் பயப்படுமா, அவர் தப்பா நினைச்சுக்க போறாரு. அது எனக்கும் கேட்டுடுச்சு, ஆனா நான் அதை தப்பா எடுத்துக்க மாட்டேன். நீ ரொம்ப நல்லா வேலை செய்யணும்னு ஆசைப்படுற. அதுக்கு முன்னாடி நாம தியானம் பண்ணணும். உங்க மைண்ட கல்வி கூடமா திறந்து வைங்க. மானசீகமான சக்தியை உட்கொள்ளுங்க. அது மூலமா தான் மைண்ட் மேஜிக்க பண்ண முடியும். குருஜி, எனக்கு வேற ஏதாவது பண்ண சொல்லுங்க. எதுக்காக கேக்குற? ஏன்னா மூல டிபார்ட்மெண்ட் எனக்கு காலியா இருக்கு. ட்ரை பண்ணுங்க. முதல்ல தியானம் பண்ணுங்க. ஆமாப்பா, நான் தான் இவங்க கூடவே இருந்து இவங்க நல்லது கெட்டதை பாத்துக்கிறவன். இவங்க நண்பன்பா. அதோட கைட் பண்ணி இவங்களை இங்க கூட்டிட்டு வந்தது இவங்க பாடியை பாதுகாக்கிற பாடி கார்டு. என்ன கத்து கொடுக்கணும் இவங்களுக்கு கத்து கொடுங்க. அப்படின்னா நீ செவத்துக்கு அந்த பக்கமா போய் உக்காரு. எல்லாரும் பேசாம இருங்க, ஒழுங்கா தியானம் பண்ணுங்க. சாரி, நைட் லேட்டா தூங்கிட்டேனா, அதான் தூக்கம் வந்துருச்சு. உங்களோட மானசீகமான சக்தியை வச்சு எங்க வேணாலும் டைம் டிராவல் பண்ண முடியும். கான்சென்ட்ரேட் பண்ணி இப்படி ஃபயரிங்க உருவாக்குங்க. அப்புறமா எங்க போகணும்னு யோசிங்க.
வர மாட்டேங்குதே. வரும் வரும், என் கூட வாங்க. இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? இங்க ரொம்ப ஹாட்டா இருக்கு. என்ன புரிஞ்சுதா? இன்னும் 10 நிமிஷத்துல மணல் புயலும் வரப்போகுது. இதுக்குள்ளேயே புதஞ்சு போக போறீங்க. அதுல இருந்து தப்பிக்கணும்னா மானசீக சக்தியை யூஸ் பண்ணுங்க. எல்லாரும் பவர்ஸை யூஸ் பண்ணுங்க, இல்லனா நம்ம கதை முடிஞ்சிரும். தனக்கு கஷ்டம் ஏற்படும் போதுதான் தன்னை காப்பாத்திக்கவும் வழி தெரியும். திரும்பவும் ட்ரை பண்ணுங்க. இப்படி கிடையாது. ஏதாவது ஒரு இடத்த பத்தி யோசிங்க, அதுக்கப்புறமா டிராவல் பண்ணுங்க. இந்த மிருகம் எங்க இருந்து வந்துச்சு? நான் வந்து காடை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அதான். அடடா, அவங்கள கூப்பிடக்கூடாது. நீங்க தான் அங்க போகணும். அப்புறம் ஸ்டார் கிடையாது, ரிங்க உருவாக்கணும். சாப்பிடுறதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? அட என்ன தாத்தா, நீங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு உளறிக்கிட்டே இருக்கீங்க. இவங்க சாப்பிட வரல, சண்டை போட கத்துக்க வந்திருக்காங்க. நான் தப்பா எடுத்துக்கிட்டேன். நான் ஒழுங்கா தான் கத்து கொடுத்தேன். அன்னைக்கு கத்து கொடுக்க ஒரு புது ட்ரிக்கே தேடிக்கிட்டு இருந்தேன். சொல்லு, உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? பனானா கேக். இப்ப நீங்க பனானா கேக் எங்க இருக்குன்னு யோசிக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நீங்க போங்க. அராசகா அராசகா அராசக்கா, கத்து கொடுக்க குருஜி புது வழியை தேடி இருக்காரு. என்ன புரிஞ்சுதா? அன்னைக்கிட்ட மூளை இல்ல, ஆனா எனக்கு இருக்கு இல்லையா? அண்ணா, இவங்க கர்ப்பி கூட ட்ரைனிங் கொடுப்பாங்களா? உங்ககிட்ட சில ஆயுதங்கள் இருக்கு, அது இப்ப உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்ப அதோட ட்ரைனிங் ஆரம்பிங்க. இங்க பாரு பாஸ், நான் இருக்கும் போது என் நண்பர்கள் மேல கைய வைக்க விட்டுருவானா? அண்ணா, கொஞ்சம் குல்ஃபி மாதிரி தெரியுங்களே. உங்க முழு பவரையும் உங்களோட கைக்கு கொண்டு வாங்க. சபாஷ், இததான் மூளையோட சக்தின்னு சொல்லுவாங்க. மொத்தமா காலியா ஒண்ணும் இல்ல, எனக்கு கொஞ்சம் மூளையும் இருக்கு.
லாஸ்ட் ட்ரைனிங். ஜிங்காலாலோட ஆயுதத்தை தனக்கு தானே மல்டிபிள் பண்ணிக்கணும். அவன் உங்க மைண்ட வச்சு விளையாடுறான். அப்புறம் ஹாலோகிராஃபி இமேஜ வச்சு கிரியேட் பண்றான். அததான் மைண்ட் மேஜிக்னு சொல்லுவாங்க. அதுல அசல் யாருன்னு நாம முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்ப சொல்லுங்க, நான் எங்க இருக்கேன்? நான் 10 வரைக்கும் எண்ணிட்டு கேட்பேன். நான் எங்க இருக்குன்னு நீங்க கரெக்டா சொல்லணும். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நான் அவுட். இல்லனா நீங்க அதுக்கான விலையை கொடுக்கணும். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. சரி, தேடி கண்டுபிடிங்க. எதுக்காக தேடணும்? அதான் வவ்வால் மாதிரி நீங்க தழகில தொங்கிக்கிட்டு இருக்கீங்களே. நான் தப்பா நினைச்சிட்டேன். இது வெறும் ட்ரையல் தான். இப்ப உண்மையா சொல்லி கொடுக்கறேன். ஏன்பா கிட்கெட், எனக்கே எப்படி ஒரு ஃபீல் வருது, நம்ம என்னமோ இங்க அடி வாங்க வந்த மாதிரி. நான் தப்பா நினைச்சுக்கிட்டேன். நான் ஒரு குருவை யாராவது இப்படி எல்லாம் அடிப்பாங்களா? சொல்லுங்க. நான் ஒண்ணு நினைக்கல. நான் தப்பாவே நினைக்கல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. பசங்களா, நீங்க எல்லாருமே பாஸ் ஆயிட்டீங்க. எல்லாமே சரியா பண்ணீங்க. ஆனா ரிசல்ட்ட நாளைக்கு தான் சொல்லுவேன். எதுவும் பேசாதீங்க. தப்பா நினைச்சுக்குவாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அவரே சரியாயிடுவாரு. ரிசல்ட்ட எல்லா சப்ஜெக்டோட மார்க்க சேர்த்து பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது யாரு ஃபெயில் யாரு பாஸ்னு. அடடா, நாம பெருசா வந்து மாட்டிக்கிட்டோமேமா. சரிப்பா, ராத்திரி ஆயிடுச்சு. இப்ப போய் தூங்குவோம். நாளைக்கு வந்து இவர்கிட்ட பேசிப்போம். இப்ப எங்க கிளம்பிட்டீங்க? இன்னும் உங்களுக்கு பெல் அடிக்கவே இல்ல. உங்க எல்லாரையுமே சேவலாக்கிடுவேன். இப்ப நீங்க எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா? நான் இன்னும் இல்ல குருஜி. சில்னஸ் ஜாஸ்தியா இருக்கு. அதனால நான் குளிக்கவே இல்ல. டேய் டாங்கி, சூப்பர் வில்லனை எதிர்க்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களான்னு அவர் கேக்குறாரு. சரியா சொன்னீங்க. அந்த ஜிங்காலாலாவும் உருவுராவும் நம்ம இன்ஸ்டிடியூட்ல கத்துக்கிட்ட ட்ரைனிங்க தப்பா யூஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. நீங்களே சொல்லுங்க, நாங்க என்ன பண்ணட்டும்? என்ன செய்யணும்னு கேட்டா நீங்க ஆர்டர் பண்ணுங்க. உங்க ஆர்டரை நான் செய்யறேன். சொல்லுங்க என்ன செய்யணும்? எங்க கிராமத்தோட ஸ்பெஷாலிட்டி ட்ரிபிள் ஃப்ரைட் ரைஸ். ஆனா நான் வெஜிடபிள் மங்கோலியன் கிரேவி ரொம்ப சூப்பரா பண்ணுவேன். ஆனா இவர் மறுபடியும் வளர்றாரு. நான் தப்பா எடுத்துக்கிட்டேன். குருஜி, இது தப்பா எடுத்துக்கிறதுக்கான நேரம் கிடையாது. நாளைக்கு உங்களுக்கும் எங்களுக்குமான எதிரி நகரத்தை அட்டாக் பண்ண போறான். ஆனா அவன் கண்டிப்பா ஜெயிக்க மாட்டான். என்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களுக்கு இருக்கு பசங்களா. ஆமா பாஸ், உங்க ஆசீர்வாதத்தோட சேர்த்து உங்க ஆயுதமும் கிடைச்சா நல்லா இருக்கும். கலக்கிடுவோம். ஜிங்காலால் ஊரோட சண்டை போடுறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆயுதம் உங்களோட மூளை, உங்களோட மைண்ட் மேஜிக். ஆனா என்கிட்ட தான் மைண்டே இல்லையே. அப்புறம் மேஜிக் எப்படி இருக்கும்? குருஜி, எனக்கு வேற ஏதாவது தேவைப்படும். அத நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். போட்டுக்கங்க. பேட்டரி உங்களுக்கு. ஆமாப்பா கிட்கெட், நம்ம இப்ப பறந்து போகலாம். சிலையோட தலை திருடு போக கூடாது. நகரத்தோட பாதுகாப்பு, நகரத்தோட கௌரவ பிரச்சனை இது. எதிரிங்க முகத்துல பூசுவோம் கறி. என் பேரு ஜிங்கலாலா. நான் எடுத்துட்டு போறேன் சிலைக. முடிஞ்சா இந்த சிட்டியே வந்து தடுக்கட்டும் பார்க்கலாம். ஜிங்காலாலா, யாரு நீங்க ரெண்டு பேரும் அவ்வளவு பெரிய ஆளா? ஜிங்காலாலா, ஓமம் டிம்சன் இன்ஸ்டிடியூட்டோட ட்ரெஸ். குருவாலேயே நம்மளை ஒண்ணும் பண்ண முடியாத போது இந்த சின்ன பசங்களால நம்மள என்ன பண்ண முடியும்?
நாம மூளையோட சக்தியை பயன்படுத்தி ஆகணும். ஆஹா பண்ணுங்க, அப்புறம் எனக்கு சொல்லுங்க அசல் யாருன்னு. அடடா, இப்படியே எவ்வளவு நேரம் தான் சண்டை போடுறது? இவங்க மைண்ட் மேஜிக்க முறியடிக்கணும். நான் போய் அட்டாக் பண்றேன். உண்மையான ஜிங்கா சண்டை போடுவான். அதோ அந்த ஜிங்கலால் தயாராயிட்டான். அப்ப அவன் தான் அசலானவன். இவங்கள அசல் எங்க போச்சு? எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுங்க. அட்டாக்! யாரும் பில்டிங் குள்ள போயிட கூடாது. ஈஸ்ட் டீம் எக்ஸ் ஃபுல் பவரோட வந்திருக்காங்க. அதோ அங்க இருக்காங்க, வாங்க பிடிப்போம். பசுமை வந்துட்டேன், அழிக்கிற கருமை நிறமா சூழ்ந்துட்டேன். தேங்க்யூ பசுமையே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சொல்றதுனால வேலை நடக்காது. நான் உன்னை காப்பாத்தி இருக்கேன். இன்ஸ்டிடியூட் ஓபன் பண்றதுக்கு நீங்க எனக்கு உதவி பண்ணணும். டன். இவங்க கதைய முடிச்சிடு. இந்த பசுமை நிறத்தோட பிரதிபலிப்பு பசுமை. இவங்கள நான் பாத்துக்கிறேன். காப்பாத்துங்க, நான் வறண்டுகிட்டு இருக்கேன். காப்பாத்துங்க, நான் வறண்டுகிட்டு இருக்கேன். ஈஸ்ட் 3ல 1 விக்கெட் அவுட்டே. காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. சபாஷ் டீம் எக்ஸ், இன்னும் 1 விக்கெட் தான் இருக்கு. தேங்க்யூ டீம் எக்ஸ், மறுபடியும் இந்த நகரத்தோட கௌரவத்தை காப்பாத்திட்டீங்க. எங்களோட தேவை இருக்கும் போது நாங்க கண்டிப்பா திரும்ப வருவோம். சிறுசு, அந்த Dress எங்க போயிருக்கோம்? அவங்க வந்த வேலை முடிஞ்சது, அதனால மறுபடியும் இன்ஸ்டிடியூட்டுக்கு போயிட்டாங்க. எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க. சிலையோட மீதி பார்ட்டை இவங்க கிட்ட இருந்து வாங்கணும். இங்க வா. பேண்ட்டை மாத்தி நான் பைஜாமா போட்டுக்கிட்டேன். இன்னைக்கு டீம் எக்ஸ் அற்புதங்கள் பண்ணி இருக்காங்க. ஜிங்கலாலா ஊரால டீம் எக்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்திக்க முடியல. டீம் எக்ஸ் ஜிங்கலாலாவை ஒரு வழி பண்ணிட்டாங்க. ஷூர் ஷூர். டீம் எக்ஸ் மறுபடியும் ஒரு முறை சாதிச்சிட்டாங்க. அவங்க சாதாரண ஆள் இல்ல, திறமையானவங்க. நம்ம சிட்டியோட ஹீரோக்கள். எங்கெல்லாம் பிரச்சனைக்கு சமாதானம் கிடைக்குமோ அது அவங்களுடைய இருப்பிடமாகும். அண்ட் நவ் திஸ் மொத்த ஏரியா நியூஸ்.